உலகெங்கும் வாழக்கூடிய பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இந்த பதிவுல நாம் பார்க்கக்கூடிய சில விஷயங்கள், பெண்களுக்கே உரிய சில விஷயங்கள்லாம் இருக்கு. பார்த்துருக்கீங்களா? செவ்வாய்க்கிழமை ஆச்சுன்னு, வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னு என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு டக்குன்னு மைண்ட்ல போகும். என்ன மைண்ட்ல போகும்னு, துர்க்கை அம்மனுக்கு விளக்கு போடுறது, எலுமிச்சம்பழத்துல அம்பாளுக்கு விளக்கு போடுறது, ராகு காலத்துல விளக்கு போடுறது, நம்ம துக்க நிவாரணி அஷ்டகம் சொல்றது, செவ்வாய் வெள்ளியில பண்றோம். செவ்வாய்க்கிழமை 3-4, வெள்ளிக்கிழமை 10-12 நம்ம சொல்றோம். இந்த துர்க்கை அம்மனுக்கு செய்யக்கூடிய வழிபாடுல சிறப்பான சில விஷயங்கள்லாம் இருக்கு, தெரியுமா? துர்க்கை வழிபாடுன்னு நம்ம சொல்றோம். துர்க்கை அம்மன் பட்டீஸ்வரம் துர்க்கை, உத்தர நட்சத்திரம் கன்னியாராசியில பிறந்தவர்களுக்கான அதீத அம்பாள். உண்மையே சொல்றேன், அந்த அம்பாளை நீ கையில வச்சிருந்தாலே நீ பெரிய ஆளா வருவ. பட்டீஸ்வரம் துர்க்கை அம்பாள் அவ்வளவு விசேஷமான ஒரு அம்பாள். அந்த துர்க்கை அம்பாள் அப்படிங்கிற துர்க்கை அம்மன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு விசேஷமான ஒரு அம்பாள் துர்க்கை. அந்த துர்க்கையை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அரளி, ரோஜா, செந்தாமரை, செம்பருத்தி போன்ற சிகப்பு புஷ்பங்களால் அர்ச்சனை செய்து அம்பாளுக்கு சிகப்பு வஸ்திரம் சார்த்தி அர்ச்சனை செய்தால் சிறப்பு. இது முதல் விஷயம். இரண்டாவதாக, துர்க்கை அம்மனுக்கு அப்படின்னு சொல்லனா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி நீங்க சகஸ்ரநாம அர்ச்சனை செய்து வந்தால் இவை உங்களுக்கு இஷ்ட சித்தி ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி அம்பாளுக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை, துர்க்கை சகஸ்ரநாம அர்ச்சனை செய்து வந்தால் சிறப்பு. ஒரு வாரம் செஞ்சா கூட சிறப்பு. ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்நோக்கி நான் செய்யறேன், ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும், ஒரு கல்யாணம் ஆகணும், நல்லெண்ணெய் விளக்கேற்றி சகஸ்ரநாம அர்ச்சனை 1008 அர்ச்சனை சொல்றது. துர்க்கையம்மன் அற்புதத்தை விளக்கும் துர்காதேவி அப்படின்னு சொல்ல சப்தசதி ஸ்லோகம் என்று சொல்லக்கூடிய 700 ஸ்லோகம் சொல்லக்கூடியது மிகவும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல இன்னொரு என்னன்னா, இந்த பிறவி என்று வந்து விட்டால் நமக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே வரும். இதையெல்லாம் நீங்கக்கூடிய துக்கத்தை போக்குபவளே துர்காதேவி. துக்கத்தை போக்குபவளே துர்காதேவி. மனசங்கடமா இருக்கா, போயிட்டு சுவாமி தரிசனம். கோர்ட்டு விவகாரங்கள், பணப்பிரச்சனை, நான் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கேன், சொத்து விஷயமா கேஸ் போட்டிருக்காங்க, இடம் எனக்கு கிடைக்கல, சொந்த இடம் கிடைக்கல, நிலம் கிடைக்கல, இது கிடைக்கல அப்படின்னு நீங்க அந்த மாதிரியான ஒரு விசேஷங்கள் நடக்குதா, அம்பாளை சரண புகுந்தால் உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே வெற்றி அடையும் சொல்லுவாங்க. துர்க்கை அம்மனை வழிபாடு செய்தால் உங்களுக்கு எல்லாமே வெற்றி அடையும் சொல்லுவாங்க. அதே போல அடுத்ததாக பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு முக்கியமான சில விசேஷங்கள் உங்களுக்கு, அதாவது ஒரு பெரிய பதவி உனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா துர்க்கை அம்மனை இருக்க பிடிச்சுக்கோ. ஒரு பெரிய பதவி எனக்கு கிடைக்கணும், எனக்கு இந்த பதவி வந்தா என்னோட இதுன்னு அம்பாளுடைய திருவடி நிழலை இருக்க நீ பிடிச்சிரு. அப்ப நீ பெரிய ஆளா வருவ. பரசுராமருக்கு அமரதத்துவம் அளித்தவள் துர்காதேவி. பரசுராமருக்கு கிடைத்த ஒரு வரம் அது. துர்க்கையின் உபாசனை மன தெளிவை தரக்கூடியதாக இருக்கும். துர்க்கை உபாசனை செய்து துர்க்கையை அர்ச்சிப்பவர்களுக்கு பயம் ஏற்படுவதில்லை, மன தளர்ச்சியோ சோகமோ ஏற்படுவதில்லை. அம்பாளை இருக்க பிடிச்ச மனசார பிரார்த்தனை பண்ணி பாருங்களேன் துர்க்கை அம்மனை. அதனாலதான் இன்னைக்கும் பெண்கள் எல்லாம் கணவர் போறாங்களோ இல்லையோ, வீட்டு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றாங்களோ இல்லையோ, இவங்க கோயிலுக்கு போய் கண்டிப்பா விளக்கேத்தி அம்பாள் கிட்ட நின்று ஒரு பாட்டு பாடியோ ஒரு அபிஷேகமோ ஏதோ ஒண்ணு அவங்க செஞ்சுட்டு வந்தா அவங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். உண்டா இல்லையா? பெண்களுக்கு எத்தனை பேருக்கு ஏற்படுறது? அதெல்லாம் தான் விசேஷமானது. ஸ்ரீ துர்க்கை பூஜை செய்தவன் சொர்க்கத்தை சுகத்தை அனுபவிப்பான் என்பது, மோட்சத்தை அடைவான் என்பது சிறப்பு. துர்க்கை அம்மன் பூஜை இப்பெல்லாம் பெண்கள் எல்லாம் விளக்கு போடுறதுல ஆண்களும் விளக்கு போடுறாங்க. துர்க்கை அம்மன் கோவில்ல போய் இன்னைக்கும் துர்க்கை சன்னிதியில் விளக்கு போடுறதுல ஆண்களும் உண்டு. ஒரு வருஷம் துர்க்கையை பூஜித்தால் முக்தி அவன் கைவசமாகும். ஒரு வருஷத்துல எத்தனை செவ்வாய் வெள்ளி வருதோ அத்தனை வருஷமா ஒருத்தன் வழிபாடு பண்றான்னா அவனுக்கு முக்தி நிச்சயம்னு சொல்றாங்க. ஒரு வருஷத்துல எத்தனை செவ்வாய் எத்தனை வெள்ளி வருதோ விடாம செய்யணும். செய்தால் அவனுக்கு முக்தி. தாமரை இலைகள்ல இருக்கக்கூடிய அந்த சுவாமி, அந்த தாமரை பூவினால் சுவாமி சார்த்தி அர்ச்சனை செய்யறது அவ்வளவு ஒரு விசேஷமானது துர்க்கை அம்மனுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே போல உன்னுடைய துர்காதேவி அப்படின்னு சொல்லக்கூடியதுல நீலோத்பலம் புஷ்பம் அவ்வளவு 100 மடங்கு உயர்வானது. நீலோத்பலம் அம்பாளுக்கு அவ்வளவு உகந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதிலேயே பாத்தீங்கன்னு சொன்னா துர்க்கை என்பது 9 துர்க்கையாக வரக்கூடிய 9 விதமான விஷயங்களாக வருது. அம்பாள் எப்படி எல்லாம் வரான்னு கேட்டீங்கன்னா, குமாரி, திருமூர்த்தி, கல்யாணி, ரோஹிணி, காளிகா, சண்டிகை, சாம்பவி, துர்கா, சுபத்ரா என்று சொல்லக்கூடிய அளவுல பெரிய அளவுல இருக்கக்கூடியது. இன்னைக்கு வடநாட்டுல எல்லாம் துர்க்கை அம்மனை எப்படி எல்லாம் வழிபாடு பண்றாங்க தெரியுமா? நம்ம வழிபாடு பண்றதுங்கிறது அங்க வழிபாடு இன்னும் சிறப்பு. அதாவது தசரா எல்லாம் பார்த்திருக்கீங்களா? தசராலாம் பெரிய அளவுல, விநாயகர் சதுர்த்தி பெரிய லெவல்ல, அடே அப்பா, அது கணபதி பாப்பா அப்படின்னு அவன் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாள் கொண்டாட்டம் அவனை மெய்மறந்து கொண்டாடுவான். அந்த அளவுக்கு இருக்கும். அதே போல சுவாசினி பூஜையில கூட நீங்க எடுத்துக்கோங்களேன். சுவாசினி பூஜை பண்றோம் இல்லையா, அதுல கூட பாத்தீங்கன்னா சைலபுத்திரி, பிரம்மச்சாரணி, சந்திரகண்டா, கூஷ்மண்டா, மகாகௌரவி, காத்தியாயினி, காலராத்திரி, மகாகௌரி, சித்திகாரி, இத்தனை தெய்வங்கள் அதுல இருக்கு.
இந்த சுவாசினி பூஜை என்று சொல்லக்கூடிய துர்கை என்ற ஒரு பெயர் வந்து பாத்தீங்கன்னா என்று சொல்லி இத்து ஊ ரா இக்கு ஆ அப்படின்னு சொல்லுவாங்க. துர்கை அப்படிங்கிறது அந்த அந்த வார்த்தையை நீங்க சொல்லும் போது சகல பாவத்தையும் அழிக்கக்கூடியவள் துர்கை அம்மன். நீங்க போய் துர்கை அம்மனை வழிபாடு நீங்க பண்றீங்கன்னா உங்களுக்கு சிறப்பு. நான் இன்னொரு விஷயமும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். செவ்வாய்க்கிழமையில கல்யாணம் ஆகல, நீங்க கோவில்ல போய் விளக்கேத்துறீங்க, செவ்வாய்க்கிழமையில துர்கைக்கு விளக்கேற்றணும் நீங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தயவு செய்து அம்பாளுக்கு அர்ச்சனை பண்றதுக்கு முன்னாடி ஒரு மாங்கல் சரடு இருக்கு பார்த்தீங்களா, ஒரு மஞ்சள் கட்டி அம்பாள் கழுத்துல போட சொல்லுங்க. கழுத்துல போட்டு அம்பாளை மனசுல பிரார்த்தனை பண்ணி விளக்கேத்தி அம்பாளுக்கு முன்னாடி எப்படி ஏத்தி வைக்கணும். நீங்க வந்து விளக்கு ஏத்தி வைக்கிறதுல ஒரு முறை இருக்கு. எப்படி ஏத்தி, கிழக்கு பார்க்க ஏத்தி வைங்க, இல்லைன்னா வடக்கு நோக்கி ஏத்தி வைங்க. கிழக்கு அல்லது வடக்கு அம்பாளுக்கு ஏத்தி வைங்க. கண்டிப்பா உங்களுக்கு சிறப்பான முறையில நீங்க உங்களுடைய வாழ்க்கை தொடங்கும். அம்பாளுடைய உட்கார்ந்து ஒரு 10 நிமிஷம் யாரையும் பார்க்காதீங்க, அக்கம் பக்கம் பார்த்துட்டு எல்லாம் இருக்காதீங்க. எவன் வேணாலும் என்ன வேணாலும் கிண்டல் கேலி பண்ணிட்டு போட்டான், எதை பத்தி நீங்க பார்க்க கூடாது. நீங்க ஆத்மார்த்தம், நம்ம சாமி கும்பிட பார்த்து நம்மள எத்தனையோ பைத்தியம் சொல்லுவான், சொல்லிட்டு போறான், அவன் சொல்லிட்டு போறான். அவனுடைய கர்மா அவ்வளவுதான் அவனுக்கு தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அதை முதல்ல அவனுடைய கர்மா அவ்வளவுதான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ சில பேர் வந்து என்னன்னா வீட்டுல போய் சாமி கும்பிட்டுட்டு வராங்க, அப்பா பாரு போய் சாமி கும்பிடுறதுதான் உனக்கு வேலைன்னு. உன்னுடைய கர்மா உனக்கு அவ்வளவுதான் தெரியுது, உனக்கு அவ்வளவுதான் தெரிஞ்சிருக்கு. அதுக்கு மேல தெரிஞ்சாதான் நீ பெரிய ஆள் ஆயிடுவிய. உன்னுடைய கர்மா உனக்கு அவ்வளவுதான் உனக்கு தெரிஞ்சிருக்கு, உனக்கு ஆண்டவன் அவ்வளவுதான் தெரிய வச்சிருக்கான். நீ நிறைய தெரிஞ்சதுன்னு நீ பெரிய ஆள் ஆயிடுவ. உனக்கு அவ்வளவுதான், உன் விதி உனக்கு அவ்வளவுதான். அதனாலதான் நீ மத்தவங்களை கேலி பண்ற, கிண்டல் பண்ற. உன் கர்மா நல்லதா இருந்தா நீ பெரிய ஆள் ஆயிடுவ. சுபம். வாழ்க வளமுடன்.